5 புலமை பரிசில் பரீட்சை என்றது பிள்ளைகள் அவ்வளவு கடினமான பரீட்சை அல்ல. ஆனா கடினம் போல மற்றவர்கள் கருதுவதற்கு காரணம் என்னென்றால், தொடர்ச்சியாக பயிற்சிகள்ல ஈடுபடாம இருந்துவிட்டு திடுதிப்பென்று அப்படி ஒரு பரீட்சைத்தாளை பார்க்கிற போது அது கடினம் போலத்தான் இருக்குது. ஆனா எனக்கு என்னுடைய அனுபவத்தை பொறுத்தும் உங்களை போல பல மாணவர்களை நீண்ட காலம் தயார்படுத்திய அந்த அனுபவ அறிவை கொண்டு நான் கூறக்கூடியது என்னென்றால், கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தினால், கற்பிக்கிற விடயத்தை கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட பின்பற்றுவீர்களா இருந்தால் இந்த பரீட்சை ஒரு பெரிய பாரதூரமான கடினமான பரீட்சை இல்லை. இதனை வெற்றி கொள்ள முடியும். இப்ப இதற்கு என்ன தேவை என்றால், உங்களோட மனதில் ஒரு ஆசை, வேட்கை, விருப்பம், அதாவது இந்த பரீட்சையை நாங்கள் எப்படியாகினும் வெற்றியடைந்தே தீருவோம் என்ற மன நிலை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். இப்ப நான் என்னென்றால், இந்த ஆலோசனைகளை அடிக்கடி ஒரே மாதிரி கூறிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சலிப்பு வந்து விடுமோ என்று கருதுறது உண்டு. அப்படி இல்லை. அது சலிப்பு யாருக்கு வருமென்றா, விருப்பம் இல்லாதவைக்கு வருந்தான். விருப்பம் இல்லாதவனுக்கு நல்ல விடயத்தை கேட்டாலும் சலிப்பாத்தான் இருக்கும். அப்ப விருப்பம் உள்ளவனுக்காகத்தான் நான் கற்பிக்கிறேன். அப்ப நீங்க விருப்பம் உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொண்டு இந்த வகுப்புகள்ல வழங்கப்படுற பயிற்சிகளை சரியா பின்பற்றினால் நிச்சயமாக நல்ல பெறுபேறு உங்களுக்கு கிடைக்கும் என நான் கூறிக்கொண்டு இன்றைய பயிற்சித்தாளுக்களை போறேன். முதல்ல பயிற்சித்தாளை விடை காண்ற விளக்கங்களை சொல்லித்தாரன். அதுக்கு பிறகு உங்களிடமிருந்து நான் கூறிய விளக்கங்கள் உங்களுக்கு புரிந்ததை கொண்டு அதற்கு விடை அணுகுகின்ற முறையை உங்களிடமிருந்து நான் கேட்டு தெளிவு பெற போறேன். ஏனென்றால் ஆசிரியர் கற்பிப்பது மாணவருக்கு புரியுதா என்பதை ஆசிரியர் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இதுல வாக்கியங்களோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அப்ப இந்த வாக்கியங்களை வாசித்து புரிந்து கொண்டால் எங்களுக்கு அதுல கேட்கப்படுற 3 வினாக்கள்ல விடைகள்ல எது பொருத்தமானது என தெரிந்து கொள்ள முடியதாக இருக்கும். அப்ப இந்த 10வது கேள்வியை பாருங்கோ. பசியினால் வாடிய நரி ஒன்று இரை தேடி செல்லும் போது திராட்சை குலை ஒன்றை கண்டு அதனை பறித்து தின்றது. இந்த வாக்கியத்தில் ஏதோ ஒரு தவறு இருப்பதாக இங்க கூறியிருக்கணும். அது என்ன தவறு? எழுத்து பிழையா அல்லது கருத்து பிழையா அல்லது சொல்லிலக்கண பிழையா? மேலுள்ள வாக்கியத்தில் கருத்து பிழையானது. அப்ப இங்க சொல்லப்பட்டு கருத்ததாக, அதாவது கருத்துத்தான் பிழையா இருக்கு. அப்ப எழுத்து பிழையா இல்ல, சொல்லிலக்கண பிழையா இல்ல. என்ன சொல்லித்தாரணும்னா, ஒரு வாக்கியத்துல 3 தவறுகள் இருக்கலாம். எழுத்து பிழை இருக்கலாம், சொல்லிலக்கண பிழை இருக்கலாம், கருத்து பிழை இருக்கு. ஆனா இந்த வாக்கியத்துல கருத்து பிழையாக இருக்கலாம். வாக்கியத்தின் கருத்து பிழையாவதற்கு காரணமான விடயம் என்னது கேட்கப்படுது. அப்ப இந்த விடைகளை வாசித்து நாங்கள் இந்த என்ன கருத்து என்பதை கூடி ஊகித்துக் கொள்ள முடியதாக இருக்கும். ஏனென்றால் நாங்க படித்த கேள்விகளுக்கு விடையை தெரிவு செய்வதற்கு 3 விடையும் கண்டிப்பாக பார்வையிட வேணும். அதிலே எது பொருத்தமான விடையென பின்புதான் தெரிவு செய்யணும். டக்கண்ட ஒரு விடையை நாங்கள் சரி என்று போட்டுவிட்டு மற்றதை கவனியாவது வெறும் பிழையான காரியம். ஏனென்றால் 3 விடையிலே எது மிக பொருத்தம் என்றதானே கண்டுபிடிக்கணும். அப்ப முதல், நரிக்கு பசி ஏற்படுவதில்லை என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எந்த ஒரு ஜீவராசிக்கும் பசி இருக்கத்தான் செய்யும். பசி இல்லாத ஜீவராசியே இல்லை. அப்ப அந்த விட தவறானது. நரி இரை தேடி செல்வதில்லை என்பது அதை விட தவறான விட. அதாவது கால் இருக்கிற எல்லாம் இடம்பெயர்ந்து இரை தேடி சென்றுதான் இதை உண்ணும். இப்ப மனிதராகிய நாங்கள் கூடி கால்கள் எங்களுக்கு ஏன் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் இரை தேடுவதற்காகத்தான் முக்கியமாக. அதாவது தாவரங்கள்
கால்கள் படைக்கப்பட வேண்டிய என்ன காரணம்? தாவரங்கள் நிலையாக ஒரு இடத்துல நின்று உணவு தயாரிக்கும். அவனுக்கு கால் தேவையில்லை. ஆனால் மத்திய ஜீவராசிகளுக்கு எல்லாம், உயிரினங்களுக்கு எல்லாம், பறவைகள், மிருகங்கள், மற்ற எல்லாத்துக்குமே, மீனுக்கு கூடி இடம்பெயர்வது அவசியமாக இருக்கிறது. அப்ப அதுக்கு இடம்பெயர்றதுக்கு மீனுக்கு நீந்தி இடம்பெயரலாம். அதுக்கேற்ற மாதிரி இறக்கைகள், செட்டுகள் இருக்கு. பறவைகளுக்கு சிறகுகள் இருக்கு பறக்கிறதுக்கு. மனிதனை போன்ற ஜீவராசிகளுக்கு, மிருகங்கள், விலங்குகளுக்கு கால்கள் இருக்கு. அப்ப நரி இறை தேடி செல்வதில்லை என்றது தவறா போச்சு. அப்ப எங்களுக்கு தெரியும் அடுத்ததான் விடையாக இருக்கும். நரி திராட்சையை உணவாக கொள்வதில்லை. ஓ, நரி தாவர உணவுகளை விரும்பி உண்ணாது, எங்களுக்கு தெரியும். அப்ப மூன்றாவது விடைதான் இந்த கேள்விக்கு இப்படியாக அமைகின்றது. இப்ப ஏன் நான் இதை விரிவாக சொல்றேன் என்றால், நாங்கள் இந்த விடைகளை வைத்தே விடையை அணுகக்கூடியதாக இருக்கின்றது. வினாவின் தாற்பயத்துக்கான விடைகளை ஊன்றி கவனிக்கிற போது, ஏன் எங்களுக்கு சில விடயங்கள் தெரியும், அதோட ஊன்றி கவனித்தால் தீர்க்கமான விடை எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. இனி அடுத்த கேள்வி பாருங்கோ. ஒரு நரி கோபமடைந்து ஆமை ஒன்றை நீரில் தள்ளிவிட்ட போது ஆமை நீரில் அமிழ்ந்து இறந்து போனது. இப்பாக்கியத்தின் கருத்துப்பிழையானது, இங்கேயும் பாக்கியத்திலே எழுத்துப்பிழையோ சொல்லிலக்கணப்பிழையோ இல்லை, கருத்துப்பிழை தான் இருக்கின்றது. வாக்கியத்தின் கருத்துப்பிழையாவதற்கு காரணமான விடயம் எது? முதல் வினா போலதான் இதுலேயும் ஏதோ கருத்துப்பிழை இருக்குதாம். அப்போ ஒரு நரிக்கு கோபம் பாரது ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். ஆமையை நீரில் தள்ளிவிடுவதும் ஒத்துக்கொள்ளலாம். ஆமை நீரில் அமிழ்ந்து இறந்து போனது என்பதை நாங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நீர்வாழ் உயிரினம், நிலம்பாழ் உயிரினம், ஈரூடக வாளிகள் என்றும் இருக்கின்றது. ஈரூடகத்திலும் வாழக்கூடியது. நீரிலேயும் வாழ்ந்து நிலத்திலேயும் வாழக்கூடிய சில ஜீவராசிகளும் இருக்கு. அப்ப அந்த வகையிலே ஆமை அடங்கும். ஆமை நீரிலேயும் வாழும், நிலத்திலேயும் வாழும். அப்ப நரி தள்ளி விடுறதுக்கு எதுவாக ஆமை தரையில நடந்து சென்றதும் இயல்புதான். ஆனால் அதை தள்ளிவிட்டு அது நீருக்கு விழுந்து இறக்க முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். நீர்வாழ் உயிரினம் என்ற வழியார் அது நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். அப்ப நாங்கள் இப்ப இதற்கு விடை மூலம் சரியான விடையை தெரிவு செய்ய முடியுமான்னு பார்ப்போம். ஆமைக்கு நரியை சந்திக்க வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றது போல. ஏன்? ஆமை நீருக்கு மட்டும்தான் இருக்க வேண்டியதில்லை, நிலத்திலும் செல்லும். அப்ப நரி சந்திக்கிறதுக்கு சாதகம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கணும் பிள்ளைகள், ஆமைக்கு 5 உறுப்புகள் இருக்கின்றது. தலை, கால்கள் 4. அதாவதுதான் அது 5 அடக்கம் உள்ளது என்று சொல்லப்படுது. இப்ப நரி வந்து அந்த ஆமையை பிடிச்சிட்டு இருந்தால் நரி அதை கடிச்சு சாப்பிட விரும்பும். ஆனா ஆமை என்ன செய்யும்? உடனடியாக அந்த 5 உறுப்புகளையும், 5 உடம்பின் பாகங்களையும் உறுப்புகளையும் உடம்புகள் இழுக்கும். இழுத்த உடனே நரி பிள்ளையார சாப்பிட இல்லாது. நரிய நின்று செய்வார், அதுங்க தோலை கடி கடி என்று கடிப்பார். கடிச்சு கடைசியில பல்லு தண்ணுவோம். கடைசியில தனக்கு உணவில்லாம விட்டு போன பிறகு திரும்ப ஆமை அந்த ஓட்டுக்கால வழியை வந்து தான் செல்ல வேண்டிய இடத்தை செல்லும். அப்ப ஆமைக்கு நரியை சந்திக்க வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றது தவறான விடை. சந்திக்கலாம், அப்ப அது விடை இல்லை. நரியை கண்டவுடன் ஆமை பயப்படுவதற்கு காரணம் எதுவும் இல்லை என்பது தவறானது. நான் இப்ப சொன்னேன் தானே, நரி ஆமைய சாப்பிட விரும்பும். நரிய கண்ட உடனே ஆமை என்ன செய்யும்? படார் என்று தன்னோட உடல் உறுப்புகளை உள்ளுக்கு இழுத்துக் கொள்ளும். ஏன்? தனக்கு ஆபத்து வரப்போது என்று கருதி. அப்ப அந்த விடையின் தவறு. அப்ப அதாலதான் கோபம் அடைந்து நரி ஆமைய கடலுக்கு தள்ளி விழுத்தி இருக்கலாம், நீருக்கு தள்ளி விழுத்தி இருக்கலாம். ஆனா நீருக்கு அது சாகாது. அப்ப ஆமை நீரில் அமிழ்ந்து இறப்பதற்கு இடமில்லை என்பது 3வது விடை. இப்ப நான் இந்த கேள்விகளை என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வாறு விளக்கமா சொல்லித்தாரன் என்றால், வினாக்களை வாசிக்கிறத மட்டுமல்ல, வினாக்களோட சார்பான விடயங்களையும் தெரிந்து கொண்டு இந்த விடயங்களை 3ஐயும் பார்த்து, இந்த விடய 3 சந்திருக்கு, அந்த 3 விடைகள்ல எது பொருத்தமானது என்று தெரிவு செய்து
விடையிடுவது சிறப்பான ஆற்றல். இனி நாங்கள் அடுத்த வினா ஒரு பந்து. இது உங்களுக்கு தெரியும், 2002ஆம் ஆண்டு அரச பரீட்சையில வந்த வினாத்தாள் ஒன்றின் வினாக்கள். அப்ப இந்த பந்தியில வாசித்து புரிகிற போது அந்த பிள்ளைக்கு இந்த பந்தியில உள்ள விடயங்கள் புரிவது மட்டுமல்ல, இதன் ஆரம்ப கருத்தோடு ஒட்டிக்கொண்டு இறுதி வரையில அதாவது தகவல்கள் ஒழுங்க வைக்கப்பட்டிருக்கா அல்லது ஏதாவது தவறு இருக்கா என்றது கூடி வாசிப்பாற்றலும் கிரகிக்கிற விளங்கிக் கொள்கிற ஆற்றலும் உள்ள பிள்ளைக்கு விளங்கும். இப்ப சும்மா வாசிக்கிற பிள்ளைக்கு விளங்காது. கிரகிக்கிற ஆற்றல் தேவை. ஒரு வாக்கியத்தை வாசித்தால் எங்கட மனதில அந்த வாக்கியம் சார்பான கிரகிப்பு, விளங்கிக் கொள்ளுதல், அதில் உள்ள உள்ளடக்கம் தெளிவாக விளங்க வேண்டும். அப்படி வாசித்தால் தான் அது வாசிப்பு, சரியான வாசிப்பு. அப்ப அந்த வாசிப்புக்கு இந்த பந்தி உதவும். இந்த பந்தியில வாசிக்க முதலே உங்களுக்கு சொல்றேன், இந்த பந்தியில வாக்கிய அமைப்புகள் சரியாக அமைந்த போதும், வாக்கிய அமைப்பு என்றால் எழுவாய் பயனில எழுத்துப்பிழை இல்லாம இருக்கிறது, கருத்துப்பிழை இல்லாம இருக்கிறது, சரியாக அமைந்த போதிலும் அந்த சொல்ல வந்த விடயத்தில தவறு இறுதியிலே ஏற்படுகின்றது. அதை நான் வாசித்து முடித்த பின்பு உங்களுக்கு விளக்கம் தர்றேன், கவனியுங்கள். இப்போது கேட்பது இரண்டாவது வழியின் சத்தமாகும். இந்த விடயங்களை வாசிக்கின்ற போது கேட்கிற போது உங்களுக்கு ஒரு உள்ள கிளர்ச்சி வரணும், ஆசை வரணும். இப்ப கேட்கிற இரண்டாவது வடி சத்தம். அப்ப முதல் ஒரு வடி சத்தம் கேட்டு இருக்குது, பட்டாரண்டு. அடுத்து இன்னொரு சத்தம் கேட்குது. அப்ப அதான் இந்த பந்தி ஆரம்பிக்குது. இப்போது கேட்பது இரண்டாவது வடியின் சத்தமாகும். வெடிச்சத்தம் எந்த திசையிலிருந்து வந்ததுன்னு எனக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப இந்த பக்கத்தில் இருந்து சத்தம் வருது என்று கூடி தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன், உயிரினம் எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாக ஓடி தப்ப பார்க்கலாம். ஆனால் எனக்கோ எந்த பக்கம் சத்தம் வருது என்று தெரியவில்லை. அப்ப இதெல்லாம் நான் சொல்வது என்னன்னா, வாசிக்கிற போது கிரகியுங்கோ. நான் தந்தையிடம் பிரிந்து ஓடி வந்து இங்கு ஒழித்துள்ளேன். இப்ப ரெண்டாவது வருஷத்தம் கேட்கல, தந்தையை விட்டு ஓடி வந்து ஒழித்து இருக்கிறார். இருந்து முன்னங்கால் ஒன்று காயப்பட்ட ரத்தம் பாய்கிறது. என்னுடைய முன்னங்கால் ஒன்று காயப்பட்ட ரத்தம் பாய்தன்னைக்கு எங்களுக்கு உடனே ஓடி விளங்க வேண்டும். இது ஒரு மிருகம், 4 கால்களுடைய ஜீவராசி என்றால் அதுக்குத்தான் முன்னங்கால் இருக்கு, மனிதனாக இருக்க முடியாது. ஆனா இந்த வாக்கியத்தை முதல் கேட்க தந்தை என்று சொல்ல வைத்துக் கொண்டு நாங்கள் உயர்தினையாக கருதினாலும், ஆனா இறுதியில முன்னங்கால் என்ற ஒன்று எங்களுக்கு தெரியுது, இது அகர்நிலை. அகர்நிலையிலே ஒரு மிருகத்துக்கு தந்தை என்று ஒன்று இருக்கின்றானே, ஆணினம். ஆனபடியா தவறில்லை. தந்தைக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. இரண்டாவது வெடிச்சத்தம் கேட்டிருக்குது, தந்தைக்கு என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. தந்தைக்கு வெடிபட்டதா, தந்தை வெடித்தாக்குதலால் இறந்து விட்டாரா, எனக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது வெடிச்சத்தம் கேட்க நான் இங்க ஒழிச்சு வந்திருக்கிறேன். அப்ப இரண்டாவது வழி சத்தியலாக தந்தைக்கு தான் பட்டுதோ, தந்தை உயிரோடு இருக்கிறாரோ அல்ல இறந்து விட்டாரோ, தந்தை வெடித்தாக்குதலால் இறந்து விட்டாரா அல்லது வெடிபட்டதா பட்டாரா என அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப இப்ப அந்த நெறி இந்த ஜீவராசி சொல்ற கருத்து என்னென்றால், ஒரு வெடி சத்தம் கேட்க தந்தையோட இருந்த நான் திரும்ப ரெண்டாவது வெடிக்க ஓடி வந்து ஒளிச்சிங்க இருக்கிறேன். இப்ப வெடி எந்த பக்கத்தால் வருது என்று எனக்கு சத்தம் தெரியல, நான் ஓடுறதுக்கும் வசதி இல்லை. ஏன், ஓடுவதென்றால் வெடி கேட்ட பக்கம் ஓடினா இன்னொரு வெடி பட்டு நான் செத்துடுவேன். அப்ப இதை ஒழித்து இருக்குது. ஆனா இதுக்கு இதே நேரம் காயம் ஏற்படுறதுக்கு முன்னங்கால சத்தம் பாயுது. எனது முன்னங்கால் ஒன்று காயம்பட்டு சத்தம் பாய்கின்றது. அது என்னத்தால காயப்பட்டதோ தெரியாது, வெடியால காயப்பட்டதோ அல்லது மரங்கள் ஓடி கல்லில் அடிபட்டு காயப்பட்டதோ இன்னும் தெரியாது. ஏனென்றால் ஒரு பந்தியை வாசிக்கின்ற போது நாங்கள் விஸ்தீரணமாக சிந்தித்து வெளியணுக வேண்டும். இப்ப உங்களை நான் ஒரு பந்தி வாசிக்கத்தான் பழக்கிறேன். அப்ப அதுக்குள்ள இருந்தோடு தான் பிள்ளை அந்த பிராணி யோசிக்குது, தந்தைக்கு வெடியில பட்டதோ, தந்தை இறந்து விட்டாரோ என்று அறிந்து கொள்ள முடியவில்லை.
எனது இதயம் படபடக்கிறது. இது பயத்தினாலே இதயம் படபட என்று அடிக்கின்றது. எனது உடம்பு முழுவதும் நடுங்குகின்றது. அப்ப இந்த ஜீவராசி மிக பதட்டத்திலே இருக்கின்றது. இதயம் படபடக்குது. ஐயோ ஐயோ, இந்த நேரம் எனக்கு ஆபத்து வருதோ தெரியாது. உடம்பெல்லாம் நடுங்குது. படபடபென்று உடம்பு நடுங்குகின்றது. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகின்றது. மிகுந்த கவலை துயரம் வந்தா கண்ணில இருக்க தானாக கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர் அல்ல, பயத்தினாலேயும் துன்பத்தினாலேயும், இந்த காயம்பட்ட துன்பத்தினாலேயும் தான் இறந்து விடுவேன் என்ற அச்சத்தினாலும் பெறுகின்ற கண்ணீர். நாங்கள் எப்போதும் பயத்தினுடைய வாழ்கின்றோம். அப்பதான் இந்த ஜீவராசி சொல்லுது, நாங்கள் இந்த காலத்திலேயும் பயந்து கொண்டுதான் வாழ்கிறோம். ஏன், எங்களை இரையாக பிடிக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறார்கள், வேட்டையாடி பிடிக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறார்கள். அப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் பயந்து கொண்டு வாழுகின்றோம். காட்டில் உலாவி திரியும் முறை பற்றியும், இந்த காட்டுகளை எப்படி உலாவ வேண்டும், பகைவர்களிடமிருந்து தப்பும் முறை பற்றியும் தந்தை எப்போதும் எனக்கு சொல்லி தந்துள்ளார். அப்ப என்னுடைய அப்பாவை இப்ப பிரிந்து வந்தாலும் அப்பா சொல்லி தந்திருக்கிறார். எப்படி காட்டில் நாங்கள் திரிய வேண்டும், எதிரிகள்கிட்ட இருந்து எப்படி தப்ப வேணும் என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். இருந்தும் இன்று தந்தை பகைவரின் வெளிக்கு இரையாகிவிட்டார். இப்ப பாருங்க, இந்த பந்தியில நான் இறுதி கருத்து தவறு என்று இதை சொன்னேன் என்றால், இந்த பந்திய முழு கவனத்தோட வாசித்தா விளங்குது. ஒரு பிராணி தந்தையோடு சேர்ந்து இருந்திருக்கு. முதல் வெடிச்சத்தத்துக்கு ஓடி எந்த ஒரு இடத்துல ஒழிச்சிருக்குது. ஒழிச்ச பிறகுதான் அந்த பிராணிக்கு இரண்டாவது சத்தம் கேட்குது. சத்தம் எந்த திசையில இருந்து வருதுன்னு தெரியவில்லை. ஆனா அதே நேரம் அந்த முன்னங்கால காயம் பட்டு இருக்குது. அப்ப அது யோசிக்குது, தந்தைக்கு வெடிபட்டதோ, தந்தை இருந்து விட்டாரோ தெரியாதுன்னு யோசிக்குது. பிறகு சொல்லுது, இந்த இதயம் படபடக்குது, உடம்பு நடக்குது, நாங்க பயத்தோடு தான் வாழ்கிறோம், கண்ணில கண்ணீர் கொட்டுதோ, பயத்தோடு தான் வாழ்கிறோம் என்று சொல்லுதோ. எங்களுக்கு காட்டிலே எப்படி ஜீவிக்க வேணும், இந்த மாதிரி நாங்கள் எதிரிகள்கிட்ட இருந்து தப்போணும் என்று தந்தை எங்களுக்கு உபதேசம், அதாவது அறிவில தந்துள்ளார் என்று சொல்லுது. இறுதியாக அது சொல்ற இந்த விடயம் தவறாக இருக்கின்றது. இருந்தும் இன்று தந்தை பகைவரின் வெடிக்கு இரையாகி விட்டார் என்று தீர்க்கமாக சொன்னது தவறு. இப்ப பாருங்க, இந்த பந்திய அரசவருக்கையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பந்தி. இந்த பந்தியில உள்ள தவறு என்ன, அந்த பந்தியை ஆக்கின போது அதன் உள்ளார்ந்த கருத்தை ஊன்றி கவனித்துத்தான் ஆக்க வேண்டும். அப்ப இருந்தும் இன்று தந்தை இரையாகிவிட்டார் என்றால் இது என்ன திரும்ப போய் பார்த்ததா என்னன்னு தெரியும். இப்ப இருக்கிற இடம் அது ஒழித்துத்தானே இருக்கின்றது. ஓடி வந்து ஒளிந்துள்ளேன், ஒளிந்திருந்து கொண்டுதானே இந்த அளவை சிந்திக்கின்றது. அப்ப இந்த வாக்கியத்துல ஒரு தவறு இருப்பதை நீங்க வாசித்து புரிந்து கொள்வது உங்களுடைய ஆற்றலை திறமையை வெளிக்கொள்ளணும். சரியனி, நாங்க விடயத்துக்கு வருவோம். இங்கே கூறப்படுவது அனாதையான பிள்ளையின் சிந்தனை. அனாதை என்று சொன்னால் தாய் தந்தை உறவுகளற்ற அனாதை. இங்க பிள்ளை என்று சொன்னபடியால் உயர்த்தின மனிதர், ஒரு மனித உயிரினத்தை, அதாவது மனிதர் ஒன்றை குறித்து சொல்லப்படுது. இங்க முன்னங்கால் இருக்கிறபடியா அது மனிதர் அல்ல. அப்ப இந்த விட தவறு. ஆபத்துக்குள்ளான பிராணியின் சிந்தனை என்பது பொருத்தம். ஆனா வீட்டைக்கு சென்ற பிள்ளையின் சிந்தனை என்பது பொருந்தாது. இங்கே இரண்டிலும் பிள்ளை என்பதே பொருந்தவில்லை. இது பிராணி என்பதை எங்களுக்கு முன்னங்கால்களை பொறுத்து நிச்சயமாக தெரிகின்றது. இரண்டாவது தான் பொருத்தமான விடை. அடுத்த கேள்வி, இங்கே தரப்பட்டுள்ள விவரங்களின்படி இந்நிகழ்ச்சி நடைபெறுவது. இப்ப பாருங்க, இந்த இதுல எங்கேயாவது நேரத்தை பற்றி குறித்திருக்கா? காலை, மாலை, இரவு ஒன்றுமே குறிக்கப்படவில்லை. ஒரு இடம் இல்லை. காலையில் என கூறலாம் என்பது தவறு, மாலையில் என கூறலாம் என்பது தவறு, நாளில் எந்த நேரத்தில் என கூற முடியாது. என்றால் இந்த பந்திக்கு எந்த இடத்திலையும் எந்த காலம் என்றதை பற்றி ஒரு சொல்லினும் இடம்பெறவில்லை. அப்ப இதற்கு மூன்றாவது விடையே பொருத்தமானது. அன்பு குழந்தைகளே, நீங்க பந்திகளை வாசித்து புரிந்து அதற்கு விடையளிக்கிற ஆற்றலை பெற்றுவிட்டால் நீங்க ஒரு திறமையான ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக மாறுவீர்கள் என்பதை கருத்தூன்றி கவனிக்க வேண்டும் என்றுதான்
நான் இதை உங்களுக்கு விரிவாக சொல்லித்தாரேன். இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். இது நல்ல அருமையான வினா. இந்த 14வது வினா 15ம் அதே போன்ற ஒரு திசைகளை அடிப்படையாக கொண்ட நிழலை அடிப்படையாக கொண்ட கேள்வி. அவற்றிலேயும் கவனிப்போம். ஒரு பிள்ளை தனது வீட்டிலிருந்து நண்பனின் வீட்டுக்கு போகும்போது கடந்து சென்ற இடங்கள் பற்றிய விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த தகவலுக்கு நாங்கள் விடியளிக்க முதல் அந்த பிள்ளை தன்னுடைய வீடு என ஒரு இடத்தை கற்பனை பண்ணணும். இப்ப நாங்கள் அதற்கு ஒரு வீடை கீறுவோம். இப்படியாக பிள்ளை இந்த வீட்டை கீறிக்கொள்வோம். இதுதான் பிள்ளையின் வீடு. இந்த பிள்ளையின் வீட்டில இருந்து இந்த பிள்ளை புறப்பட்டு, அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்தில் இருக்கின்ற நண்பனின் வீட்டுக்கு செல்கின்றது. இங்கே நண்பனின் வீடு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நண்பனின் வீட்டுக்கு போறதுக்கு அது சென்ற வழிபாதைகள் பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே இருந்து இந்த பிள்ளை ஆரம்பித்து நண்பனின் வீட்டுக்கு போகிற போது அது சென்ற வழிபாதை பற்றி சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல 3 தகவலாக தரப்பட்டிருக்கு. ஒரு தகவல், நல்லா கவனிக்கும், 2வது தகவல், 3வது தகவல். இதற்கு பிறகு என்ன கேட்கப்படுது, இதற்கேற்ப பிள்ளையின் வீட்டிலிருந்து மிக கூடிய தூரத்திலும் உள்ள இடத்தையும் மிக குறைந்த தூரத்தில் உள்ள இடத்தையும் முறையே காட்டும் விடை. அப்ப இந்த பிள்ளை தன்னுடைய வீட்டில இருந்து புறப்பட்டு போகின்ற போது கடந்து சென்ற இடங்களை பற்றிய தகவல்களை பார்ப்போம். முதலாவது சொல்லப்படுகிறது, அஞ்சல் நிலையத்தை கடந்து போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னதாகும். அதான் கடந்து இல்ல, கடந்தது. இந்த டைப் செட் பண்றவ தவற விடலாம். அஞ்சல் நிலையத்தை கடந்தது ஒரு தானாவே எழுதாதத்தாலே எவ்வளவு தவறு என்று பாருங்க. போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னதாகும். அப்ப நாங்க இதுல ஒரு தகவலை கீழே நிரப்பிக்கொள்வோம். அஞ்சல் அலுவலகத்தை கடந்தது, அந்த பிள்ளை போற பாதையில் அஞ்சல் அலுவலகத்தை கடந்தது போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னராகும். அப்ப அந்த பிள்ளை போற பாதை இப்படியாக இருந்தால் அஞ்சல் அலுவலகத்தை கடந்தது போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னர் என்றால் இங்கே போலீஸ் நிலையம் இருக்க வேண்டும். நன்றாக பாருங்க. அஞ்சல் நிலையத்தை கடந்தது போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னராகுமா? தவறு. ஏன்? அஞ்சல் அலுவலகத்தை கடந்தது போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னராகும். அப்ப முதலாவது இதுதான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த பிள்ளை தான் வீட்டிலிருந்து போற போது அஞ்சல் அலுவலகத்தை கடந்தது சென்றது போலீஸ் நிலையத்தை கடப்பதற்கு முன்னராகும். அப்ப அஞ்சல் அலுவலகத்துக்கு பிறகுதான் போலீஸ் நிலையம் என்பதை முதல் பந்தி தெளிவுபடுத்துகின்றது. அதாவது அஞ்சல் அலுவலகம், அடுத்தது போலீஸ் நிலையம் பாதையில. அடுத்த தகவலை பார்ப்போம். என்னென்ன நாங்கள் இதோடு ஒன்றோடு என்று தொடர்புபடுத்தாமல் 3ஐயும் தனித்தனியாக போட்டுவிட்டு பிறகு அதை தொடர்புபடுத்துவதுதான் இலகுவானது. வைத்தியசாலையை கடந்தது என்னடா கடந்து போலீஸ் நிலையத்தை கடந்த பின்னராகும் என்றது வராது. வைத்தியசாலையை கடந்தது. அப்ப வைத்தியசாலை என்பதை கடந்தது, வைத்தியசாலை கடந்தது போலீஸ் நிலையத்தை கடந்த பின்னராகும். அப்ப போலீஸ் நிலையத்தை கடந்த பின்னர் என்றால் போலீஸ் நிலையம் இங்க வருமா இங்க வருமா என்று பார்த்தால் போலீஸ் நிலையத்தை கடந்த பிறகுதான் வைத்தியசாலை கடந்திருக்கு. அப்ப இதுதான் பொருத்தமானது. இப்ப நாங்கள் இதை வைத்துக்கொண்டு இதையும் தொடர்பு படுத்த முடியும். இப்ப 2வது போலீஸ் நிலையம் வைத்தியசாலை என்பது சரியாயிட்டது. இப்ப இதுல போலீஸ் நிலையம் தண்டையும் நாங்க தொடர்பு படுத்தலாம். ஆனா 3வது தகவல்ல இதுக்கிடையிலே அது அமைதோ தெரியாதானே, ஆனபடியா இப்ப தொடர்படுத்த வேண்டாம், இறுதியாக தொடர்படுத்துவோம். அடுத்த தகவல், அஞ்சல் அலுவலகத்தை கடப்பதற்கு முன்னர் மகாவித்தியாலயத்தை கடந்தது. இங்க அஞ்சல் அலுவலகம் முன்னால காட்டப்பட்டிருக்கின்றபடியால், இங்க பாருங்க, அஞ்சல் அலுவலகம் இங்க காட்டப்பட்டிருக்கிறபடியால் அஞ்சல் அலுவலகத்தை கடப்பதற்கு முன்னர்
அப்ப அஞ்சல் அலுவலகத்தை கடப்பதற்கு முன்னர் மகா வித்தியாலயத்தை கடந்தது. அப்ப மகா வித்தியாலயத்தை கடந்த பிறகுதான் அஞ்சல் அலுவலகம். இப்ப எங்களுக்கு தகவல் விளங்குகின்றது. முதல்ல பிள்ளைன்ற வீட்டில இருந்து மகா வித்தியாலயம் இருக்கின்றது. அதை கடந்த பிறகு அஞ்சல் அலுவலகத்தை கடந்தது பாருங்க. சாரி, மகா வித்தியாலயம், பிறகு அஞ்சல் அலுவலகம். அஞ்சல் அலுவலகத்தை கடந்த பிறகு அடுத்தது பொலிஸ் நிலையம். பொலிஸ் நிலையத்தை கடந்த பிறகு பாருங்க அடுத்ததாக சொல்லப்படுது வைத்தியசாலை. பொலிஸ் நிலையம் இங்கே. இப்ப இந்த தகவலை ஒழுங்கமைக்கிற போது எங்களுக்கு கேள்விக்கான விடை வந்துவிட்டது. இதுல முறையே என்று கேட்கப்பட்டபடியால் முதல்ல எந்த தகவல் வினாவாக கேட்கப்படுதோ அதையும் அடுத்த தகவலை அது அடுத்தும் கொடுக்கணும். அப்ப வீட்டிலிருந்து தூரத்தில் இருப்பதைத்தான் முதல் கொடுக்கணும். கூடிய தூரத்தில் இருப்பது இது வைத்தியசாலை. அப்ப வைத்தியசாலை என்ற சொல் முதலாவதாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு விடை தான் இருக்குது. தற்செயலா இங்க வைத்தியசாலை இருக்குது, ஆனா இங்க அதுக்கு முதலோட தந்தா தவறு. மகா வித்தியாலயத்தை இங்க தந்திருந்தால் அது தவறு. ஏன் இங்க முறையே என்று கேட்டபடியா வைத்தியசாலை கிட்ட இருப்பது, அருகில் இருப்பது மகா வித்தியாலயம். அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, நாங்க கேள்விகளுக்கு விடை காணும் தாற்பயத்தை உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். இனி நான் 15வது கேள்விக்கு விடை காணும் விளக்கம் தரப்போகின்றேன். விமலா காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது அவளது நிழல் அவளது வலதுகை பக்கத்தில் விழுவதை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறெனில் அவள் எத்திசை நோக்கி சென்றாள். அப்ப நிழல் விழுவதற்கு காரணம் சூரியன் ஒளி. இங்க காலை வேளை என்று சொன்னபடியா நாங்க திசைகளை அடிப்படையாக கொண்டு கேள்விக்கு விடையளிக்க முயற்சி செய்ய திசைகளை ஒரு சிலுவை அடையாளத்துல போடுறோம். ஏனென்றால் கிழக்கு திசையில சூரியன் இருப்பதுதான் காலையில். சூரியன் காலையில கிழக்கு திசையில இருக்கும். அப்ப இப்ப சொல்லப்படுது விமலா காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது எந்த திசையில போறாளோ தெரியாது, அவளது நிழல் அவளது வலதுகை பக்கம் விழுந்தது. அப்ப வலதுகை என்றால் எங்களுக்கு தெரியும் சாப்பிடுற கை. இப்ப நாங்கள் இதிலே பார்க்க போறது என்னென்றால் விமலா வலதுகை என்பது இப்படி போனாளா அல்லது இப்படி போனாளா? எந்த பக்கம் போனா அவளோட வலதுகை பக்கம் நிழல் விழும். நிழல் விழுவது நிச்சயமாக இந்த திசையில தான் நிழல் விழும், மேற்கு திசையில. ஏன் அவன் இந்த திசையில போனாலும் கிழக்கில சூரியன் இருந்தா மேற்கில தான் நிழல் விழும் என்பது எங்களுக்கு தாற்பயமா விளங்கிட்டு. அப்ப நாங்க இதுல என்னது பார்க்கணும், வலதுகை எந்த திசையை நோக்கி போனா வலதுகை அமையும் என்பதை பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, நான் முதல் மேல் நோக்கி செல்றதை பார்க்கிறேன். மேல் நோக்கி சென்றால் எங்களோட கைகளை எங்களுக்கு காட்ட தெரிகின்றது. இந்த பை பக்கம் வலது, இது இடது. இப்ப நான் மேலே நோக்கி சென்றால் இடது கை பக்கம் தானே நிழல் விழுது, அது பிழை. அப்ப கீழ் நோக்கி போனால் கீழ் நோக்கி போகின்ற போது என்னுடைய வலது கை இது, இடது கை இது. அப்ப நிழல் இங்க விழுகின்றது. அப்ப நான் சென்ற திசை எது? கீழ் நோக்கி. அப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப நான் சென்ற திசை தெற்கு என்பது கேள்விக்கான விடையாகும். அன்பு குழந்தைகளே, இவைகளை நன்றாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு கேள்விகளுக்கு விடையளிப்பது இலகுவான ஒரு பயிற்சியாக அமைந்துவிடும் என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.